வீட்ல சப்பாத்தி செய்ய போறீங்களா? அதுக்கு சைடா எக் மசாலா பண்ணி பாருங்க. சூப்பர் ஈஸியா அண்ட் டேஸ்டா இருக்கும். அந்த ஒயிட் எக் முட்டை ஒரு லெவலா கட் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடியே இந்த ரெசிபி நான் பண்ணிருக்கேன். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா பூண்டு லைட்டா வதக்கிடுவோம். பேச்சுலர்ஸ் இந்த ரெசிபியை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஆமா, கேட்கலான்னு இருந்தேன். இந்த புது வருஷத்துக்கு எல்லாரும் என்ன ரிசொல்யூஷன் எடுத்திருக்கீங்க? தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டா தண்ணி சேர்த்துட்டு 3 மினிட்ஸ்க்கு வேகட்டும். நெக்ஸ்ட் அது அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு கரம் மசாலா, பெப்பர் பவுடர், 4 முட்டை வச்சு இதை செஞ்சிருக்கோம். சோ 2 பேரு கிட்ட இதை சாப்பிடலாம். லாஸ்டா எக் மசாலா மேல கொரியண்டர் லீஃப். அப்போ சடனா எங்க அக்கா பின்னாடி வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனோம், சீக்கிரமா ரெடி ஆகுன்றாங்க. எப்படி இவ்வளவு சீக்கிரமா ரெடி ஆகுன ஃபேஸ் இவ்வளவு க்ளோயிங்கா இருக்கு? அதுக்கு இந்த 3 ப்ராடக்ட் மட்டும் போதுங்க. குவிக்கா க்ளோயிங்காவும் ரெடி ஆயிடலாம். பர்சனலாவே ஃபேஸஸ் ஆஃப் கனடாவோட எல்லா ப்ராடக்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி இந்த 3 ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு பிடிச்சி போய் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் ஃபேஸஸ் கனடாவோட ஸ்ட்ரோக் கிரீம் வித் ஷியா பட்டர் அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்கு. இது இன்ஸ்டன்டா க்ளோ கொடுக்கும். இது கொஞ்சமா எடுத்து மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபேஸஸ் கனடாவோட 3-in-1 ஃபவுண்டேஷன். இதுல மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், அது போக ஆலோவேரா, விட்டமின் சி, SPF 30 இருக்கு. இது நம்ம ஃபேஸ்க்கு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். அப்படியே இதுல கொஞ்சமா ஸ்ட்ரோப் கிரீமும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்க போறேன். க்ளோயிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் ஃபேஸஸ் கனடாவோட கம்ஃபி வாவ் லிக்விட் லிப்ஸ்டிக். இது என்னோட ஃபேவரட்டும் கூட. அப்ளை பண்ணிக்க போறேன். ஓவரால் இந்த 3 ப்ராடக்ட்டுமே எனக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைங்காவும் இருக்கு. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா டேக் பண்றேன். அப்படி இல்லைன்னா நைகா, பர்பிள், பிளிப்கார்ட், அமேசான்லயும் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஃபைனலா நம்ம எக் மசாலா செஞ்சிட்டோம். சப்பாத்தி கூட சாப்பிட்டாலே வேற மாதிரி. சப்பாத்தின்னு இல்ல, ரைஸ், பரோட்டா எது கூட வேணாலும் சாப்பிடலாம்.